ரீசெண்டாக ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கா, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னார். ஹாஸ்பிட்டல் தானேப்பா, நீ மட்டும் போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம், ஏன்னா பசங்களை வந்து வெயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் ரொம்பவே டயர்டாகிடுவாங்கன்னு நான் சொன்னதும், செக்கப்புக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம், பசங்களே விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது. நாங்கள் 3 பேரும் கடன்னு ரொம்பவே ஹாப்பியாக குஷியாக ரெடி ஆகிட்டு இருந்ததை பார்த்ததும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எடி போகிறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே, மேட்சிங்காக பேக் வேறையாக ரெடியானது போதும், வாங்க போகலாம், டைம் ஆச்சுன்னு ஹஸ்பண்ட் சொல்லவே மைண்டில் ஒரு ஓரமாக அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துக்கும் போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. அந்த மாதிரி நானும் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற நமக்கு வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னதும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். ஸோ என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். வேதா குட்டியும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தால். ஸோ சேலமில் இருக்கிற ஃபன் ரீட்ரீட்க்கு தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. ஆனால் அங்கே போனால் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தார் என்னோடய ஹஸ்பண்ட். ஒரு நகைக்கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஜுவல் ஒன்னுக்கு தான் வந்து போயிருந்தோம். கேட்டால் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார். உண்மையிலே வந்து அன்எக்ஸ்பெக்டடான சர்ப்ரைஸுங்க. இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இந்த சர்ப்ரைஸ் எதுக்குன்னா, என்னோடய பர்த்டே ஆக்சுவலாக வந்து வீக் டேஸில் வர இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கெண்டே நாங்கள் வந்து போயிருந்தோம், சண்டே வந்து போயிருந்தோம். ஏன்னா வீக் டேஸில் அவரால் லீவ் போட்டு வர முடியாது அப்படின்றதுனால வீக்கெண்ட்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு தான் வந்து எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி போட்டிருந்த ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ரிங் வந்து எடுத்துச்சு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கொடுக்குற செகண்ட் சர்ப்ரைஸ் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போனது மட்டும்தாங்க மிச்சம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் டேவான இந்த லவ்வர்ஸ் டே, வெட்டிங் டே, உமன்ஸ் டே, மதர்ஸ் டே, இப்படி எல்லா நாளும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு விஷஸ் வராதா, ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வராதா, இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ண மாட்டாரா, எங்கேயாவது போகலான்னு சொல்ல மாட்டாரா, ஒருவேளை சர்ப்ரைஸாக இப்படி பண்ணுவாரோ அப்படி பண்ணுவாரோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போனது மட்டும்தான் மிச்சம். ஏன்னா எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவுமே நடந்து கிடையாது. அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதையே விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்து கிடைச்ச இந்த சர்ப்ரைஸ் வந்து சீரியஸாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, அன்ஃபர்கட்டபுளாக இருந்தது. ஆனால் பசங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் இதில் வந்து ஆகிடுச்சு. ஏன்னா வந்து விளையாடுறதுக்கு போகலான்ட்டு அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, குஷியாக இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து போக முடியல, ஏன்னா டைம் வந்து பத்தலை. ஆக்சுவலாக நகை கடைக்கு போயிட்டு அங்கே ரிட்டன் வர வழியில் ஹோட்டல் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த சர்ப்ரைஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து, ஏன்னா பர்த்டே அன்னைக்கு வந்து கேக் பார்சல் வந்து அனுப்பியிருந்தாங்க ஃப்ரெண்டு மூலமாக. அந்த கேக் வந்து பசங்களும் நானும் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2026 வந்து ரொம்பவே வந்து மறக்க முடியாத ஒரு இயராக வந்து பண்ணிட்டார் என்னோடய ஹஸ்பண்ட்.